You are watching Grace Television. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம். மீண்டும் உங்களோடு இந்த ஆண்டுடைய வார்த்தையை பேச என்னை வழிநடத்துகிற ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இன்றைக்கும் வேதத்தில் ஒரு பகுதியை வாசித்து சில நிமிடம் நீங்கள் அதை கவனமாய் கேட்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும்படி உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளுகிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் ஒரு 3 வசனங்களை நான் படிக்கிறேன். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் வசனம் 8. அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது 2 பக்கமாக பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கரைக்கு போனார்கள். 13ஆம் வசனம் 13. பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையில் நின்று எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீர் அடித்த உடனே அது 2 பக்கமாய் பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். இந்த வார்த்தைகளை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். நான் தொடர்ச்சியாக நதி, கடல், பிரயாணம், இந்த முறை ஜெபித்த போது எனக்கு இந்த உணர்வினை தந்தார். இதை முக்கியப்படுத்தி உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். என்ன சொல்லுகின்ற செய்தி என்னன்னு சொன்னால், அழைப்பில் உறுதியாயிருந்தால், அழைப்பில் உறுதியாயிருந்தால் வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் உறுதியாய் வாழ்ந்தால் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை நீங்களே காண முடியும். நீங்கள் எந்த நோக்கத்தோடு போகிறீங்க, அங்கே உங்கள் நோக்கம் நிறைவேறும். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பார்த்தோம்? எலியா என்ற ஒரு தீர்க்கதரிசி, உடன் ஊழியராகிய எலிசா, இவரும் எலியாவை விட பின்னாட்களில் வல்லமையான ஊழியத்தை செய்தவர். இப்போ எலியா எலிசா 2 பேரும் ஊழியத்தை நிறைவேற்றும் போது எலியா அந்த ஓட்டத்தை முடித்து அவர் பரலோகத்துக்கு போக தீர்மானிக்கப்பட்டது. அவர் இப்படி அந்த ஊழிய பிரயாணத்தில் கடைசி எல்லையில் காணப்படுகிறார். இது எலிசாவுக்கு தெரிஞ்சிச்சு. அதனால் இப்போ படிப்படியாக அவங்க பயணத்தில் அப்படி போகும்போது ஒரு பகுதியாக சொல்லப்பட்டிருக்கு. கடைசியாக என்ன நடந்தது பாருங்கள். யோர்தான் கரையிலே 2 பேரும் நிற்கிறாங்க. இதற்கு முன்பும் யோர்தானை பற்றி சொல்லியிருக்கிறோம். யோர்தான் கரையில் தான் நிற்கிறாங்க. உடனே எலிசாவுக்கு முன்னால் என்ன நடக்குது? தன் சால்வையை எடுத்து, எலியா ஒரு சால்வையை போத்தியிருப்பார், அவர் அதை எடுத்தார். என்ன வல்லமை பாருங்க, என்ன விசுவாசம், என்ன அற்புதமான காரியம். அதை அப்படியே முறுக்கிறாரு, தண்ணீர் அடிக்கிறாரு. எலியா தன் மேலே போட்டிருந்ததான சால்வை முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது 2 பக்கமாக பிரிந்தது. இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னால் கூட முடியல. எப்படி முடியும்? உங்களால் முடியுமா? முடியாது. இது எதற்கு சொல்லப்படுகிறது? நீங்கள் தேவனை நம்பி தேவனுடைய ஊழியத்தை உணர்ந்து தெய்வீக அழைப்பில் நின்று தேவன் காட்டுகிற பாதையில் நீங்கள் சென்று வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல்
அவர் திட்டத்தை நிறைவேற்ற உங்களை ஒப்பு கொடுக்கும்போது உங்களை பிறருக்கு ஆசீர்வாதமாய் அவர் மாற்றுவார். உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்வார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக, இப்போ நீங்கள் எலியாவை போல ஒரு சால்வை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, போயிட்டு தண்ணீரை அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்படி ஒரு இங்கே செஞ்சது போல் நீங்கள் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். எலியாவின் வாழ்க்கையில், எலிசாவின் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த காரியம் அன்றைக்கு அது தேவை. இப்போ ஏன் வேதத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இதை படிக்கிற, வாசிக்கிற, கேட்கிற தேவ பிள்ளைகளை வேறு விதத்தில் அவர் வழி நடத்துவார், பயன்படுத்துவார், உபயோகப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். ஆண்டுடைய நாம மகிமைக்காக இருக்கும். அதனால் அந்த சம்பவங்களை வைத்து இன்றைக்கு நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சரி, இது முடிந்தது. இப்போ எலிசா கிட்ட கேட்குறார், உனக்கு என்ன வேணும்? எனக்கு இரட்டிப்பான வரம் வேண்டும். அப்போ ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இப்போ நான் போயிடுவேன், ஏன் ஓட்டம் முடிஞ்சிச்சு, இப்போ என்ன நீ பின்பற்றுகிறாய்? எப்படி நான் என் தேவன் கொடுத்த அழைப்பை விட்டு விலகாமல் அதில் கவனம் செலுத்தி போனேன், அதை நான் நிறைவேற்றினேன். இப்போ என் தேவன்கிட்ட நான் போகிறேன். இப்போ நான் என்னை பின்பற்றின நீ, சில சூழ்நிலைகள் வரலாம், சோதனைகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். நீயும் வழி விலகாதபடிக்கு உன்னுடைய அழைப்பு அதை உணர்ந்து நீ உறுதியாக இருக்கும்போது, என்னை கொண்டு ஆண்டவர் எதை செய்தாரோ உன்னை கொண்டும் செய்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார் என்று எலிசாவினிடத்தில் எலியா சொல்லி, நீ கவனமாய் இருந்தால் என் மேலே இருந்து சால்வை விழும், அதை நீ எடுத்துக்கொள்ளுவாய், நீயும் அற்புதத்தை காண்பாய் என்று குறிப்பிட அதை 10ஆம் வசனத்தில் சொல்கிறாரு. இப்போ எலியா மேலே போயிட்டார். அதை பார்த்த உடனே அழுது புலம்புகிறார். எலிசா, என் தகப்பனே என்று தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான், புலம்பினான். அப்புறம் தன்னுடைய வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். பின்பு அவன் எலியாவின் மேலிருந்த கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி, எலியா மேலிருந்த சால்வை இவர் கையில் எடுத்தார். யோர்தான் கரையிலே நின்றார். எலியா செய்தது போல இப்பொழுது அந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தார். அடித்த உடனே இருபக்கமாய் பிரிந்தது, இக்கரைப்பட்டார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, உங்களுக்கு எல்லாம் கண்ணுக்கு முன்னால் அழைப்பை சந்தேகப்பட்டு, வாழ்க்கையில் அலசடிப்பட்டு, என்ன இப்படியெல்லாம் தடைகள் இருக்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா? எலியாவின் வாழ்க்கையை பாருங்க, எலிசாவின் வாழ்க்கையை பாருங்க. தேவன் எப்படி அற்புதங்களை செய்தார். இன்றைக்கும் உங்களுக்கு சால்வை இதெல்லாம் எதுக்குன்னு சொன்னால், ஆண்டுடைய வார்த்தைக்கும் அவருடைய வல்லமைக்கும் அவருடைய அதிகாரத்திற்கும் காரணமாக இருக்கிறது. தேவ வார்த்தை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. படிங்க, தியானியுங்கள், இப்படிப்பட்ட சம்பவங்களை வைத்து அறிக்கையிடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும், உங்கள் குடும்பம் கட்டப்படணும், நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அதற்காகவே தேவன் இதை எழுதி வைத்திருக்கிறார். இதை படித்து நம்பிக்கை வைத்து பாருங்கள். இதே அற்புதங்களை வேறு விதத்தில் உங்கள் குடும்பத்தில், உங்கள் வியாபாரத்தில், உங்கள் ஊழியத்தில் ஆண்டவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அருமை தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். எலிசா வாழ்க்கையில் நடந்த அற்புதத்தை பார்த்தோம் யோர்தான் நதியில். இன்றைக்கும் நீர் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறீர். இந்த வார்த்தையை கேட்டவர்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.